துப்பாக்கியை தூக்கிய சாமுண்டீஸ்வரி, பாட்டி விட்ட சவால். அதிர்ச்சியில் கார்த்திக். கார்த்திகை தீபம் அப்டேட் வாங்க பார்க்கலாம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் பாட்டி பேரனுக்கு ரேவதியை பெண் கேட்டு வந்த நிலையில் இன்று எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கிறது. அது பற்றி பார்ப்போம். கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைய அப்டேட். சின்ன திரையில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் அனைத்துமே இல்லத்தரசிகள் மத்தியில் தொடர்ந்து நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் பரமேஸ்வரி பாட்டி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து ஷாக் கொடுத்த நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. உச்சகட்ட கோவத்தில் சாமுண்டீஸ்வரி. பல வருடங்கள் கழித்து சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி பாட்டியை பார்த்ததும், நீங்க இங்கே எதுக்காக வந்தீங்க என கோபம் தலைக்கேறி கத்தினார். சாமுண்டீஸ்வரி குணத்தை பற்றி நன்கு அறிந்த ராஜராஜன், ஏற்கனவே நீ தனியா வந்தா அங்கு உன் பேச்சு எடுபடாதுமா, நீ ஊர்ல பெரியவங்களை கூட்டிட்டு வா, அப்பதான் உன் பேச்சு அங்கே எடுபடும்னு ராஜராஜன் சொல்லியிருந்தார் பாட்டி அம்மாவிடம். அதேபோல் பாட்டியும் செய்தார். சாமுண்டீஸ்வரி பாட்டியை எடுத்தெறிந்து பேசுவதை பார்த்துவிட்டு, என்னம்மா உனக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா என சத்தம் போட்டார்கள். பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்மா, திருமணம் நடக்குமா? பின்னர் ராமேஸ்வரி பாட்டி, இத்தனை வருஷம் எங்கள் மேலே தப்பு இருந்ததுனால தான் நாங்கள் தள்ளி இருந்தோம். ஆனால் இனிமே இப்படி இருக்க முடியாதா? நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட என் புள்ள என்னை பார்க்க வருவானா? என்னோட இறுதி சடங்கை எல்லாம் செஞ்சுடுவானான்னு தெரியல என்று உருக்கமாக பேசினார் பாட்டி. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா பிரிஞ்ச குடும்பம் மீண்டும் ஒன்று சேரணும். அதுக்காகத்தான் நான் என் பேரனுக்கு பேத்தியை கேட்டு வந்திருக்கேன் என்று விஷயத்தை பாட்டி பட்டுன்னு போட்டு உடைக்க, சாமுண்டீஸ்வரி உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைகிறது. பாட்டி போட்ட சவால். சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு என பாட்டியிடம் சொல்வதோடு, அதுவும் இல்லாமல் என் பொண்ணையெல்லாம் உங்கள் பேரனுக்கு கொடுக்க முடியாதுன்னு கோபமாக சொல்கிறார். சாமுண்டீஸ்வரியிடம் இறங்கி பேசும் பாட்டி, இவ்வளவு நாள் எங்களுக்கு நீ தண்டனை கொடுத்தது போதும், என் பேர பசங்களும் அப்பா வழி சொந்தத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல, தயவு செய்து அவங்களை தண்டிச்சிடாத என சொல்கிறார். பரிதவிக்கும் ரேவதியின் மனசு. பாட்டிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை என்று சொல்ல, அதை நீ சொல்லாத, என் பேர பிள்ளைகள் சொல்லட்டும் என்கிறார் பாட்டி. இதனால் உச்சகட்ட கோபத்தில் செல்லும் சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியை கொண்டு வந்து நீட்ட, பரமேஸ்வரி பாட்டி அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றார். பின்னர், இங்கே பாரு, என் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ என சவால் விட்டு வெளியே செல்கிறார் பாட்டி. பாட்டியை கோவிலில் சந்திக்கும் கார்த்தி. இதைத் தொடர்ந்து கார்த்திக் பரமேஸ்வரி பாட்டியை கோவிலில் சந்தித்து, எதுக்கு பாட்டி இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னு கேட்டார். அதற்கு ராஜராஜன், நான் தான் அம்மாவை அப்படி பேச சொன்னேன்னு கூறினார். எதுக்கு மாமா, இங்கே எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், நீங்களே இப்படி செய்யலாமா என கேட்டார். பாட்டியின் சவால். ரேவதி ஒரு பக்கம் பரிதவிக்கிறார். அப்படியான நிலையில் நடக்கப் போவது என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம்.